இந்த சன் பிக்சர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இல்ல இல்ல சன்ரைஸ் ஹைதராபாத் இருக்கிறாங்கல்ல, பாருங்க டேபிளுக்கு மேல வந்துட்டாங்க. 3வது பொசிஷன்ல இருக்கிறாங்க. என்னங்க இது அப்படிங்கிறீங்களா? இன்னைக்கு மேட்ச் நடந்ததா அப்படிங்கிறீங்களா? நடந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கும், எஸ்ஆர்எச்சுக்கும் ஹைதராபாத்ல மேட்ச் நடந்துச்சு. இதுல வந்து எஸ்ஆர்எச் டெல்லி கேபிட்டல்ஸ போட்டு புரட்டி எடுத்தாங்க. அபிஷேக் சர்மா 100 அடிச்சிருக்கிறாரு. T20 இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலியோட சத ரெக்கார்ட இப்ப ஈக்குவல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்சோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ், யங்ஸ்டர்ஸ் சூப்பரா பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்திருக்கு. நெறைய கிரிக்கெட்டிங் விஷயங்கள் நெறைய நடந்திருக்கு. டிஸ்கஸ் பண்ணுவோமே. இவங்க ஒரு வேளை பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா, அப்போ நீங்க துருதுருன்னு முழிக்கக்கூடாதுல்ல. ஆ பேசுவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் கிருக்கானந்தா வந்து இவங்க கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு பேசியிருந்தேன். ஆனா, இப்போ ஏன் சொதப்புறாங்க? என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மட்டுமல்லாம உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த கேட்குறேன். ஏன்னா, கண்டிப்பா எஸ்ஆர்எச்சோட ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஒரு வேளை இருந்தீங்கன்னா, இந்த விக்டரி உங்கள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத ஆரஞ்ச் ஹார்ட் மூலமா நீங்க தெரிவியுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அதில நட்ராஜனுக்காக நீங்க நெறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணா, நட்டோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? ஜேர்னல் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல ஐபிஎல் 2026ல ஹைதராபாத்ல நடந்து முடிஞ்ச சன்ரைஸ் ஹைதராபாத் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாகவே மேட்ச் நடந்துச்சு. அபிஷேக் சர்மாவோட 100 அதை எஸ்ஆர்எச்சோட பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் எங்கே தப்பு பண்ணாங்க, இதுதான் வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸோட தவறுகளை பார்த்துருவோமா? ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸை வந்து இந்த கிரிக்கானந்தா ரேட் பண்ணி வச்சிருந்தாரு. இதுதான் பெஸ்ட் டீம் இந்த ஐபிஎல்ல. பாருங்க, உங்களுக்கு மேலே கேஎல் ராகுல், மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸு, டேவிட் மில்லரு, இது ஓக உங்களுக்கு பவுலிங்கில் முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேலும் பவுலிங் போடுவார், நட்டு இருக்கார், இப்போ ஸ்டார்க் இல்லை, அவர் மேலே இங்கீடி இருக்காருன்னு சொல்லும்போது இந்த டீம் எப்படி தோக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குதா? ஆனால் தோக்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. போன மேட்ச்சில் ஆர்சிபியை பீட் பண்ணாங்க. பட் சிஎஸ்கே கிட்ட வாங்கினாங்க. அப்படியே எஸ்ஆர்எச்சுக்கிட்டே அதே போல் ஒரு பிரம்மாண்ட ஒரு தோல்வி. இப்போ அவங்க கீழே தள்ளி விட்டுருக்கு. 10 நிசங்காவுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை 10 நிசங்காவுக்கு இவ்வளோ சான்ஸ் வரும்னு. ஏன்னா இவங்க அபிஷேக் பொருளை பேக் பண்ணாங்க, ரிட்டைன் பண்ணாங்க முன்னாடி. ஸோ அதனால் அவருக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவருக்கு கொடுக்காம இவங்க 10 நிசங்கா கொடுத்தாங்க. 10 நிசங்கா புரியுது, இங்கே T20 வேர்ல்டு கப்பில் 100 அடித்தார். எல்பி லக்னோ பிரீமியர்கள் நல்லா பண்ணியிருக்காரு. ஹேமந்த் பதானி அவர்களுக்கும் சம்திங் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நாட் ராங். அதாவது 10 நிசங்காவோட டேலண்ட் கண்டிப்பாக ஹேமந்த் பதானிக்கு ஈர்த்திருக்கும். ஸோ அவர் வந்து அவர் ஆட வைக்கும்போது அவர்கிட்ட சரியான அவுட்புட் வரலை. ஒன்று, கேஎல் ராகுல் நினச்ச மாதிரி இந்த சீசன் அவருக்கு ஆரம்பிக்கலை. ஆனால் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அடித்தார். ஆனால் இந்த மேட்ச்சில் அவரோட அந்த ஸ்லோவான இன்னிங்ஸ் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு கட்டத்தில் ரொம்ப பொறுமையாக எங்கேயாவது ஏதாவது 2 அடி அடிச்சிருந்தா மேபி இந்த ஸ்கோர் ஏன் சேஸ் பண்ண முடியாதுல்ல, இல்லை தோல்வியோட நம்பருங்கிறது மாறி இருக்குமோங்கிறது ஒரு பக்கம். நிதிஷ் ராணாவுக்கு பவுலிங் கொடுத்தது ஏன்? அதுவும் 4 ஓவர் கொடுத்தது ஏன்? அதுலேயும் அக்யூப் நபிங்கிற மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அது இல்லை ஒரு பவுலரை உட்கார வச்சுட்டு இங்கே பார்ட் டைமராக எப்படி போகலாம்? குல்தீப் யாதவுக்கு விழுந்துச்சு 2 ஓவர். பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். அதாவது நீங்கள் நிதிஷ் ராணா மேலே வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் ஒரு பிரைம் ஸ்பின்னரான ஒரு குல்தீப் யாதவ் மேலே ஏன் வைக்கல? அக்ஷர் பட்டேல ஏன் அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிற்கிறாங்க, அதுக்குன்னு அவர் போடக்கூடாதுங்கிறதுல தெரியல. வந்திருக்கணும், கேப்டன் லீடிங் ஃப்ரெண்ட் மாதிரி வந்திருக்கணும். பேட்டிங் பொசிஷன்லேயும் அவர் பின்னாடி போகிறாரு, பவுலிங்லேயும் பெருசாக 2 ஓவர் மேலே போட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு மட்டும் இல்லை, ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற இந்த பேட்டிங் சொதப்புது. சமீர் ரிஷி முதல் 2 மேட்ச் காப்பாற்றி கொடுத்தாரு. அவர் மட்டும் அந்த 2 மேட்சை காப்பாற்றி கொடுக்கலன்னு வைங்களேன், அதோ கதியாக ஆயிருக்கும் போல. சரி, இப்போ அது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுது, கிளியராக தெரியுது. அண்ட் இது தவறான்னு தெரியல, நடக்கும்போது ஓகே. பட் ஆனால் அந்த பேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்வாப்பிங், திடீர் முடிவுகள், இது அணியை பாதிக்காத போது ஓகே. பட் இப்போ பாதிக்கும் போது, தோல்விகள் வரும்போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இவ்வளவு காரணங்கள் டெல்லி கேபிட்டல்ஸோட தோல்விக்கு எழுதப்பட்டாலும் முக்கியமாக குல்தீப் யாதவ் எதிர்பார்த்த மாதிரி போடலை. குல்தீப் யாதவ் இந்தியாவுக்காக ஆடும்பொழுது எந்த கண்டிஷன்ஸ்னால ரோடு கொடுத்தாலும், பவுன்ஸ் விக்கெட் கொடுத்தாலும், இல்லை விக்கெட் ஒரு மாதிரி உடஞ்சிருக்கு அப்படின்னு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் நல்லா போட்டு கொடுப்பாரு. ஒரு பக்கம் நியூ பால் அக்ஷர் பட்டேல் வந்து போட்டு கொடுப்பாரு, ஒரு கோல்டன் ஆர்மாக இருப்பார். ஆனால் அவருக்கு பேட்டிங் பவுலிங் எதுவும் இல்லாதனால இன்னொன்று கேப்டன்ஸையும் இப்போது ஒரு மாதிரி அதல பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். அப்படின்னா இன்னைக்கு
நீங்கள் பாருங்கள் நட்டுக்கு மட்டும்தான் இங்கே ஹைதராபாத்தில் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை, எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸுகள் ப்ளஸ் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடின பவுலரான நட்டு இவங்க தான் நீங்கள் நல்லா போட்டாங்க. அதாவது அவருக்கு தெரியுது டைமென்ஷன்ஸ் இங்கே பெருசாக இருக்குது, ஒரு ஒரு ஸ்ட்ரைட் பவுண்டரி தவிர மற்றபடி இந்த கவு கார்னர்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அவுட் சைட் ஆஃப் யார்க்கர்ஸ் தென் அவங்களுக்கு சரியாக, அதாவது ஒரு பாலும் மாற்றி 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 போட்டார். நிறைய அவுட் சைட் ஆஃப் யார்க்கர்ஸ், அவுட் சைட் ஆஃப் பால்ஸ், இது எல்லாமே நட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். நட்டு தான் ப்ரில்லியண்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தார் உண்மையாலுமே. பட் இங்கிலிக்கு இன்றைக்கி ஸ்லோயர் பால்ஸ் 2-3லாம் வழுக்கிட்டு போய் 6 விழுந்துச்சு. முகேஷ் யாதவோட லோ ஃபீல்டர்ஸ்லாம் அதுக்கு இன்றைக்கி பிக்கப் பண்ணாங்க. யார்க்கர்ஸும் அவருக்கு விழாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அடிக்கிறாங்க. பட் இந்த பக்கத்தில் தாக்குதலுக்கு பதில் இல்லை. பட் எக்கச்சக்கமான டாட்ஸுகள் சிங்கிள்ஸுகள் ஓடப்பட்டன. அதில் வந்து கேஎல் ராகுல் அபிஷேக் சர்மாவுக்கு விட்டார் ரன் அவுட்டு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவுக்கு விடப்பட்ட கேட்ச் 2. ஸோ எப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மாதிரி அபிஷேக் சர்மாவுக்கு அந்த ரன் அவுட் ஒரு கேட்சு, அதுலேருந்து வளர்ந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட இன்னிங்ஸ், ஒரு டார்கெட். தென் அங்கேருந்து அப்படியே ப்ரெஷர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகி பேட்டிங் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் பண்ணு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு 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 பிளானோட வந்து அந்த பிளானோட ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் இதுதான் பிளான்னா இது ஜெயிக்கிற மாதிரியான பிளானாகவும் எனக்கு தெரியல டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். நான் நம்மள ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் இங்கே வந்து பாருங்கள் இவ எப்படி நிற்கிறாங்கங்கிறத வந்து பாருங்கள். ஏன்னா இனி வரும் போட்டிகளில் ஜெயிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். எனக்கு என்னமோ 10 மினிட்ஸுக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வரது மேபி ஒரு பிருத்திவ் ஷாவாக இருக்கலாம். கீழே மித்தூர் ஸ்டார்க் வருவாரான்னு தெரில. அவர் வந்தாருன்னா விடியல் அப்படின்னுங்கிறீங்களா தெரியல. அவர் வருவாராங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களோட எலிசா ஹீலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு தடவை சொன்னாங்க. வந்தால் என்ன நடக்க போகுது. பட் இருக்கக்கூடியவங்களே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்கள ஸ்டாண்டர்டுக்கு கண்டிஷன்ஸ் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கலாம் அடுத்தடுத்த போட்டிகளில். பட் இங்கே பாருங்கள் ஆர்சிபி கிட்ட ஜெயிச்சுட்டு வந்துட்டு இங்கே எஸ்ஆர்ஹெச்சிட்ட உதவாங்கிறாங்கன்னா சாதாரணமாக சொல்லலை, அவ்வளோ சொல்லலை. பட் பாருங்கன்னு சொல்கிறேன், சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாகவும் இந்த மாதிரியான ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் அகைன் எஸ்ஆர்ஹெச்சில் இது ரிப்பீட் ஆகுது டெல்லி கேபிட்டல்ஸ். இவ்வளோதாங்க. இதுதாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே. கேப்டன்சி, பவுலிங் சேஞ்ச், பேட்டிங் எல்லாமே இதுதாங்க. இது டிசியோட தோல்வி. பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் சன் பிக்சர்ஸ் அவங்களோட விக்ட்ரி. சன் பிக்சர்ஸோட பவுலர்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்களுக்கு 243 ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு டிசிக்கு அகேன்ஸ்டாக. பட் இந்த ஸ்கோரை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முகேஷ் குமார், இங்கிடி, நட்டு, அக்சர், குல்தீப் யாதவ் இந்த மாதிரியான பவுலர்ஸுகள், அதாவது அவங்கவுங்க கண்ட்ரிக்கு அவங்க வந்து ஆல்ரெடி பெஸ்ட்டாக இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்கலாம் சேர்ந்து விளையாடும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே அவ்வளோ ரன் கொடுக்குறாங்க. அபிஷேக் சர்மா அடிச்சாருப்பானுங்க போது இந்த பக்கத்தில் எட்டி பார்க்கும்போது அடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒரு ஸ்டப்ஸ், ஒரு மில்லர், மேலே அக்சர், ஒரு கேஎல் ராகுல் இருக்காங்க. அப்படிங்கும்போது இனிஷியலாக ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னா அது அங்கேருந்து ஒரு ஆக்சலரேஷன் அழுத்தி, இல்லை எங்கேயாவது ஒரு மிடில் ஓவர் ஆக்சலரேஷன் அழுத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பயம் வந்திருக்கும், ஒரு பதட்டம் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் இஷான் கிஷனோட கேப்டன்சி அவங்களோட அன்னோன் கமாடிட்டிஸோட இருக்குது. அதாவது இஷான் கிஷனோட கேப்டன்சி எஸ்ஆர்ஹெச் யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வித் அருண் ஆரம் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டாட்சி முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி வச்சு இங்கே டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஒரு தயக்கம் பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே யோசிச்சு பாருங்களேன், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு முதல் 2 ஓவர் செம்ம ஆஹா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு விழுது. ஏன்னா நீங்கள் சிஎஸ்கே மேட்ச்க்கு எடுத்து பாருங்கள், விழுந்ததும் போது நிதிஷ்குமார் ரெட்டி தான் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கே விழுதும் பொழுது மற்றவங்கலாம் எங்கே ஷக்கீப் ஹுசைன் எக்ஸ்போஸ் ஆவாரோ, ஏசனமலிங்க எக்ஸ்போஸ் ஆவாரோ, ஷிவாங் இப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல இஷான் கிஷனோட கேப்டன்சியை நான் கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு விழுது 2 ஓவர் பவர் பிளேக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷான் மலிங்காவையும் ஷக்கீப் ஹுசைனையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வர இஷான் கிஷனோட கேப்டன்சி ஒரு பக்கம்னா நான் பவுலர்ஸோட எக்ஸிக்யூஷனை நான் கண்டிப்பாக பாராட்டுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த டைமென்ஷன்ஸ் ஒவ்வொரு பிளேயர்ஸுகளும் எப்படி. இப்போ நட்டுவும் சரி இவங்களும் சரி வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ஸுகளோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க, ரீட் பண்ணிட்டாங்க. தென் டைமென்ஷன்ஸ் இவங்களுக்கு நல்லா பிச்சோட டைமென்ஷன்ஸ் தெரிஞ்சது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பவுலிங் பண்ணாங்க. பேட்டுக்கு சரியாக பால் படவே விடாத அளவுக்கு பவுல் பண்ணாங்க. மதுஷன்கா ஸ்ரீலங்கன்காரரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷங்காவை எடுத்தார். கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாவுக்கு படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் 45க்கு 86 நீங்கள் ஸ்கோர் கார்டை பார்க்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ் ராணா அடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்ஸ் வந்துச்சு. இல்லைனா ரன்னபால் தான் இருந்திருக்கும். ஒரு மாதிரி நகர்ந்து ஊர்ந்து போயிட்டு இருந்தாங்க. இங்கே தான் ஷக்கீப் ஹுசைனும் இஷான் மலிங்காவும் போட்டாங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஷிவாங் போட்டால் ஷிவாங்குக்கு உதவி விழுந்துச்சு. அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி ஒரு ஃப்ரீஸ் பண்ணி ஹோல்டு பண்ணி வைக்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷக்கீப் ஹுசைன்
அதுக்கு முன்னாடி ஓவரில் நடந்த ப்ரெஷர்னால கேஎல் ராகுல் ஃபுல் டாஸ், அது லோ ஃபுல் டாஸை ஃபைன் டிகில் அடித்து அவுட் ஆனார். அடுத்து ஒரு சின்ன ஒரு கேப்பு கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷான் மலிங்கா வெல் செட்டில்டு ஒரு ஒரு நிதிஷ் ராணாவை எடுத்தார். அடுத்த ஓவரில் அது நடந்துச்சு, நிதிஷ் ராணாவை அவர் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஓவரில் கில்லர் மில்லருக்கு எப்படி போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டு விழுந்துச்சோ இந்த போல்டு சிஎஸ்கேல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஷான் மலிங்கா குட் லெங்க் டெலிவரி ஒன்று போட்டார். நேராக ஸ்டெம்ப் அடிச்சது, திணறி போனார், திகச்சு போனார், காலி அப்படின்னா அவர் டிஃபென்ஸ் தான் போனார். ஆனால் அவரால் அதை வைக்க முடியல. அடுத்தது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் தெரியுது இவங்க எக்கச்சக்கமான யார்க்கர்ஸ் போடுறாங்க, டாட்ஸ் போடுறாங்க, இவங்களுக்கு பவுண்டரிஸ் வர மாட்டேங்குது. மாதிரி போனால் கவு கார்னர்லேயே போய் ஃபீல்டர்ஸ் கிட்ட கையில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபீல்டர்ஸ் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு பக்கம் பெருக்கி பார்த்தாரு, அவுட் ஆகிட்டு போனார். அசுதோஷ் சர்மாவும் ஃபைட் பண்ணி தூக்கி அடித்து பார்த்தார் இஷான் மலிங்கா கிட்டே இருந்து. அவர் ஸ்லோயர் ரன்ஸ், அவரோட அவுட் சைட் ஆஃப் ஸ்லோயர் ரன்ஸ்லாம் இங்கே பெருசாக அவங்கள்ட்ட பதிலே கிடையாது. திரும்பவும் இஷான் மலிங்கா ஒரு 4 விக்கெட் எடுத்தார். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் கிடச்சிருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கலன்னா பின்னாடி அஷ்துபே வந்து விக்கெட் எடுத்து ஸோ அவருக்கு கிடைச்ச விக்கெட்ஸ்லாம் எடுத்து சந்தோஷமாக போனார். பட் இந்த இடத்துல நான் சொல்லுவது 243 இங்கே டேஞ்சராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே ஒரு டாமினண்ட்டான ஒரு பவுலிங் எக்ஸிக்யூஷன்ஸ், இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஆர்ஹெச்சோட விக்ட்ரிக்கு 2வது தடவையாக பவுலர்ஸுகளும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க போது ரொம்ப ஹாப்பி. சூப்பராக இருந்துச்சு எனக்கு அவங்களோட பவுலிங், அவங்களோட எக்ஸிக்யூஷன். ஷக்கீப் ஹுசைன் அவருக்கு பேஸ் ஆஃப், தென் பேஸ் போடுறாரு. ரிலீஸ் பாயிண்ட்லேருந்து பால் உள்ளே வருமா இல்லை நல்லா வெளியில் போகுமா நேராக போகுமாங்கிறதுல வந்து இஷான் மலிங்காவும் சரி இங்கே ஷக்கீப் ஹுசைனும் சரி குழப்பறாங்க அப்படின்னா எல்லாம் சிவாங்கையும் பாராட்டணும். இதில் இஷான் மலிங்கா 4 விக்கெட்டு, மதுஷன்கா வந்து 1 விக்கெட்டு, ஷக்கீப் ஹுசைன் 1 விக்கெட்டு. விக்கெட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அஷ்துபே ஒரு 3 விக்கெட் எடுத்தார். பட் ஆனால் மேலே இருக்கிற இந்த இனிஷியல் விக்கெட்ஸை இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்து விக்ட்ரியை உறுதி பண்ணாங்க. ஹாப்பி. இஷான் கிஷனோட கேப்டன்சிக்கு கிடைச்ச விக்ட்ரி, பவுலர்ஸோட எக்ஸிக்யூஷனுக்கு கிடைச்ச ஒரு விக்ட்ரி. அப்படின்னா 243க்கு காரணமானவங்க 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் அபிஷேக் சர்மா. இன்னைக்கு 135 68 பாலில் 10 6 10 4ஓட இன்னைக்கு அடிச்சிருப்பாரு. அபிஷேக் சர்மா வந்து உங்களுக்கு தெரியும் T20 வேர்ல்டு கப்பில் சுத்தமாக அவருக்கு பேட்டில் படவே இல்லை. அவர் இப்போவும் இல்லை இவர் தடுமாறிட்டு இருக்காருப்பா, சூரியவன்ஷிக்கு போகலாமாப்பாங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அபிஷேக் சர்மாவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு நல்ல வேலையை பார்த்து விட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தவர் மேத்யூ ஷாட் போடும்போது, திரும்ப மேத்யூ ஷாட்டை இல்லை டிராவிஸ் ஹெட் கஷ்டப்பட்டு இருந்தார். அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ ஷாட் 3வது ஓவர் போட்டார். வச்சு அந்த ஊரில் வெளுன்னு வெளுத்தவர் அங்கே அடிக்க ஆரம்பித்தவர் தான். ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு 50 ஒன்று அடித்து முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியோட T20 100 ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணுற ஒரு வாய்ப்பை இன்றைக்கி அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. முதல் 2 ஓவர் ஓகே நல்லா போட்டாருன்னு விட்டுருக்கணும். திரும்ப அடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இவருக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அதுவும் அவர் அந்த 100 அடிக்கும் போதெல்லாம், அந்த 6 அடிக்கும் போதெல்லாம் அவருக்கே ஒரு மாதிரி என்னையா இப்படிலாம் போட்டால் எப்படியா அடிக்காமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மாதிரி அடித்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு இந்த ஆஃப் சைடை வந்து பிளான் பண்ணி வந்தாங்க. அவர் ஆஃப் சைடில் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டீப் தேர்ட்மேன், அப்புறம் கரெக்டாக டீப் பேக்வர்ட் பாயிண்ட் இல்லை மிட் விக்கெட் பக்கத்தில், அப்புறம் லாங் ஆன் வச்சு போட்டாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஃபீல்டர் இருந்தாங்க. ஸோ வெளியில் இதை போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் அடிக்க முடியாது, அவுட் ஆயிடுவாருன்னு நம்பினாங்க. ஆனால் அவருக்கு எப்படி அபிஷேக் சர்மாவுக்கு எப்படி இங்கே டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸ் பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ, டீம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதே போல் இவர் ஆஃப் சைடில் பிளான் பண்ணிட்டு வந்தார். ஸோ தெரிஞ்சிருச்சு, அக்ராஸ் போய் நின்றுக்கிட்டாரு. என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன், அதாவது விலகி அடித்தார். ஓகேங்களா? இதில் சில பவுலர்ஸ் இங்கீடி, நட்டு, முகேஷ்குமார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாடிக்கு அதை எய்ம் பண்ணாங்க. அவரை ஃபாலோ பண்ணி பால் போட்டாங்க. அவர் வந்து விசுக்குன்னு ஸ்டெப் அப் பண்ணி சுற்றினா அது 4ஓ இல்லை 6ஓ போகுது. விலகி கவர்ஸுக்கு மேலே அடிப்பார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விலகி அடித்தார், நகர்ந்து ஆஃப் சைட்லேயும் அடித்தார், முன்னேறியும் இன்றைக்கி அடித்தார். ஃபுட் ஒர்க் இல்லைங்க அதெல்லாம். ஓகேங்களா? ஃபுட் ஒர்க் கிடையாது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக் பண்ணி அடிக்கிறது தான். பாக்ஸை யூஸ் பண்ணார். அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நின்றுக்கிட்டும் அடித்தார் அபிஷேக் சர்மா. ஸோ அவருக்கு எங்கே போடுவீங்க? அவருக்கு மேக்ஸிமம் ஆஃப் த பால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஃப் சைடில் அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் இல்லை ஆஃப் வாலி மாதிரி போட்டாங்க. அதை இன்றைக்கி எடுத்து அடித்தார். ஸோ 10 6 60 ரன்னு, 10 4 40 ரன்னு, 135 ரனில் ஒரு 20-30 சிங்கிள்ஸ், ஒரு 21-22 சிங்கிள் ஓடினார். மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள்ஸில் ஓடினது. இதில்
நிதிஷ் ராணாவை மட்டும் 43 ரன் அடிச்சிருப்பாரு. அவர் 5 சிக்ஸ் அடிச்சிருந்திருப்பாரு. நட்டுக்கு வந்து டவுன் த லெக் சைடு ஒன்று போட்டார். அப்படி வச்சாரு, சல்லுன்னு சிக்ஸ் ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் அவரு இவரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா திரும்பி ஆஃப் சைடில் அடித்தார். ஸோ கொஞ்சம் நட்டுவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம். நட்டுவை இவர் திரும்ப அடிக்கவும் செஞ்சார். அண்டு அபிஷேக் சர்மாவுக்கு 100 அடிக்கிற ஹேபிட்ஸ் வந்துருச்சு. அந்த 100 அடிக்கிற ஹேபிட்ஸ் யாரால் வந்ததுன்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸால் வந்திருக்கு. இப்போ அபிஷேக் சர்மாவுக்கு பேட்டில் நல்லா பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டிராவிஸ் ஹெட்டுக்கு கொஞ்சம் பட்டுச்சுன்னு வைங்களேன். இஷான் கிஷன் ஒரு மாதிரி மெச்சூராக ஆடுறாரு, அவருக்கும் பட்டுச்சுன்னு வைங்களேன். அவ்வளோதாங்க. கீழே கிளாஸின்னு இருக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் இவங்க 240க்கு மேலே போயிடுவாங்க. அந்த பவுலர்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்துட்டார் அபிஷேக் சர்மா, வந்துட்டார். திரும்ப அபிஷேக் சர்மா அந்த பேட் ஸ்விங் வந்துருச்சு. எங்கே இருந்தால் அடுத்து அந்த பேட் ஸ்விங் எடுத்து அடிப்பார்னு தெரியல, பட்டார்னு முதுகு பழுக்கிற மாதிரி ஒரு அடி ஒன்று அடிச்சிருவார். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா. இன்றைக்கி அந்த 100 ஸ்பெஷல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஒர்க் இல்லாமல் நகர்ந்து அடிச்சது தான். எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இங்கே பேக்வர்ட் இங்கே டீப் தேர்ட்மனில் ஆரம்பித்து இங்கே ஸ்கொயர் லெக் வரைக்கும் இருந்துச்சு. நேராகவும் அடித்தார், வீல் அடித்தார், கவர்ஸுக்கு மேலே 6 ஒன்று அடித்தார். பார்க்க அற்புதமாக அடடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல நிதிஷ் ராணாவை நிப்பாட்டியிருக்கலாமோ. மேத்யூ ஷாட்டுக்கு அன்றைக்கி 3வது ஓவர் ருட்ராஜுக்கு பார்த்து கொடுத்ததுக்கே இது தப்பு, ஹை ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் 4 ஓவர் கொடுத்து 55 ரன்னு. சுமாசனோட கிளாஸின்னு பின்னாடி வந்து 2-3 சாத்தினார். அவர் நட்டுவை கொஞ்சம் அடித்தார். பின்னாடி வரக்கூடிய ஒரு முகேஷ் குமாரையும் போட்டு உதச்சி எடுத்தார். இங்கீடி அடித்தார் நினைக்கிறேன். ஸோ அவர் அடித்ததுனால தான் கொஞ்சம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 242 வந்துச்சு. இல்லைன்னா கொஞ்சம் படுத்திருக்கவும் செய்வாங்க அப்படிங்கிறதை நான் உறுதி செய்கின்றேன். இப்போது மேலே ஹெட்டுக்கு ஹெவியாக பட்டுச்சுனாலே முடிஞ்சு போச்சு. ஹெட்டுக்கு ஹெவியாக பட்டுச்சுன்னா கீழே இஷான் கிஷனும் கொஞ்சம் அடிப்பார். கீழே இருக்கவங்க சுற்றினாலே பெரிய ஸ்கோர் வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்க. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ் இப்போ பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஹோமில் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோமில் வந்ததுக்கப்புறம் ஹோமில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேட்டிங் பாலிங் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது அப்படியே அவேலியும் பண்ணாங்க அப்படின்னா ஹாப்பி, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. நான் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒரு டீமோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். ஒரு டீம் நான் பேட்டிங் எனக்கு டெல்லி கேபிட்டல் ஒரு மாதிரி ஏமாற்றாங்க. பவுலிங் எக்ஸிக்யூஷனுங்க தாண்டி பேட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம். அவங்க பிளேயிங்கில் ஒன்றுமே அவ்வளோ சிறப்பாக இருந்த மாதிரி எனக்கு தெரிலங்க. யாருங்க அங்கே நல்ல விதமாக யாரும் இல்லையோ. கேஎல் ராகுல் விளையாடும்போது எனக்கு என்னமோ ஏதோ சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சுங்க. தெரிலங்க, பார்ப்போம். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.